விதிகளை மீறும் பைக் டாக்ஸி ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து மண்டல அலுவலர்கள் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் போக்குவரத்து துறை ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் மோட்டார் வாகன விதிகள் மீறப்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வணிக பயன்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் இருசக்கர வாகனங்கள் விதிகளை மீறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் விதிகளை மீறுவோரை கண்டறிய சிறப்பு வாகன தணிக்கை மேற்கொள்ள கள அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து மண்டலம் வாரியாக தினமும் மாலை 7 மணிக்கு அறிக்கை அனுப்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பைக் டாக்ஸிகள் இயங்க தடையில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ள போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் விதிமீறலில் ஈடுபடக்கூடாது என்று விளக்கம் அளித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பைக் டாக்ஸி ரேபிடோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பமான சூழல் இருக்கு. ஒன்றிய அரசு அதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவிற்கு ஏற்கனவே வரவில்லை. ஒரு பக்கம் பைக்குகளை வாடகைக்கு விடலாம் என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசு நடைமுறை கொண்டு வந்து விட்டது. கார்களை தானே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அவரே ஓட்டிட்டு போகலாம், பைக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டு போகலாங்கலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பைக்குகளை இயக்குவதற்கான நடைமுறையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றிய அரசினுடைய நிலையை நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். பைக் டாக்ஸி ஓட்டலாமா, பொதுமக்கள் அதை பயன்படுத்தலாமா, அதே மாதிரி போர்ட்டர் மாதிரி இப்போ நிறைய சரக்குகள் கூட அதை ஏற்றி இறக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் தடை இருக்கா? அது தடை இல்லாமல் பார்க்குறாங்க. இப்போதைக்கு இயங்குகின்ற ஊர்திகள் இயங்கலாம். விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் அதில் முக்கியமானது. இன்சூரன்ஸ் இருக்க வேண்டும், ஓட்டுநருக்கு லைசன்ஸ் இருக்க வேண்டும், அந்த வாகனம் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம். ஏன்னா ஒரு சிறு விபத்து நடந்தால் கூட அதில் பின்னாடி உட்கார்ந்துட்டு போகிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த விதிமுறை பொது கொடுக்கப்பட்டது. இப்போ இன்சூரன்ஸ் இப்போ பொதுவாக எல்லாருக்கும் எல்லா பைக்குக்கும் வச்சிருப்பாங்க. இப்போ இந்த கமர்ஷியலாக ஓட்டுறவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இதெல்லாம் கம்பல்சரியாக செக் பண்ணுவாங்க. ஆமாம், கம்பல்சரியாக இருந்தால் தானே முடியும். நீங்கள் பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு அதில் கவரேஜ் இல்லைன்னா அப்புறம் அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்போ தொடர்ச்சியாக இந்த விதிமீறல்களோடு அவங்க ஓட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கை பாயும்? முதற்கட்டமாக அபராதமா அல்லது அவங்களுக்கு அந்த ரத்து செய்யும் பண்ணவுமா உரிமம்? இல்லை, ரத்து செய்யறதுல அடுத்தடுத்த கட்டம் தான் இருக்கும். முதற்கட்டம் அவர்களுக்கான வார்னிங், அபராதம், இது போன்ற சட்ட ரீதியான நடவடிக்கை தான் இருக்கும். பைக் டாக்ஸி அறிமுகமான பிறகு தங்கள் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். வாழ்வாதாரம் இப்போ 25 ரூபா கிலோமீட்டருக்கு போட்டுட்டு நம்மளுக்கு 11 ரூபா தான் தராங்க. அதே பைக் காரனுக்கும் 12 ரூபா தராங்க. இது ஆட்டோவுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட 9,000 ரூபா 8,000 ரூபா ஒரு இதுக்கும் இன்சூரன்ஸ் கட்டுறோம். இதோட மைலேஜ் என்ன? இது 120 ரூபா 100 ரூபா போகுது. 20 தான் கொடுக்கும் மைலேஜ். பார்த்தீங்கன்னா 100 ரூபா பெட்ரோல் போட்டு வெறும் 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கொடுக்கும். பைக் 60 கிலோமீட்டர் கொடுக்கும். டீ போர்டு வண்டிக்கு பர்மிஷன் எடுத்துட்டு அது ஓட்டினா பரவாயில்ல. அது ஒயிட் போர்டு வண்டி வெறும் ஓன் யூஸ் வண்டிக்கு மட்டும் அது இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாது ரூல்ஸ் இருக்கு. இப்போ இருக்கிற ரூல்ஸுக்கு ஏற்ற போல பைக் டாக்ஸியை தடை பண்ணிட்டு எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு என்னவோ அந்த மீட்டர் சார்ஜ் ஏற்றி எங்களுக்கு அரசாங்கம் வழிவகுத்து தரணும். என்ன பைக் டாக்ஸி ரேபிட்டா வந்த பின்ன ரொம்ப மொத்தமாக தொழிலே முடங்கிருச்சு. இப்போ நல்லா கேட்டுங்க, இப்போ நாங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை இன்சூரன்ஸ், பொல்யூஷன் இதெல்லாம் கணக்கு பண்ணா போதுமா வருஷத்துக்கு 30,000 50,000 செலவு பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்சி டைம் ஆச்சுன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க எஃப்சி பண்றோம். 30-50 ஆட்டாமல் செலவு மட்டும் ஆகுதுங்க. இப்ப பைக் டாக்ஸில வந்த பிறகு சுத்தமா தொழிலே இல்ல. கார், ஆட்டோவை விட குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுவதால் பைக் டாக்ஸி சேவையை பயன்படுத்துவதாக வாடிக்கையாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரொம்ப நல்லா இருக்குங்க, கன்வீனியன்டா இருக்கு, பிரைசிங் ரொம்ப பெஸ்டா இருக்கு. அதாவது நார்மலா ஆட்டோக்கெல்லாம் சார்ஜ் பண்றாங்க, கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அவங்க என்ன தோணுதோ அதை கேட்கறாங்க. மீட்டர் ஆட்டோக்கு ஓகே பரவாயில்ல, ரேபிடோங்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. 2-வீலருங்கும் போது நல்ல ஒரு விஷயத்துக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டியதான, அனுமதி கொடுக்கலாம், இதனால தவறு இல்லை. அதாவது அரசாங்கத்துடைய கண்ணோட்டத்துக்கு அது தவறா இருந்தாலும் அவங்களோட வாழ்வாதாரமா இருக்கு. அதனால போட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அதுக்குன்னு ஒரு முறைப்படுத்தி
இதுக்குன்னு நீங்கள் இந்த வாகனம் தான் வாங்கணும், இதை வச்சு தான் நீங்கள் ஓட்டணுங்கிற மாதிரி சொல்லலாம். அது நல்லா இருக்கும். ஆட்டோவில் போகிறதுக்கும் டூ வீலரில் போகிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, ஆட்டோவில் போனால் ஃபேர் கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் அதே டூ வீலரில் ரேப்பிடோ, ஓலா அந்த மாதிரி பைக்கில் போனால் நம்மளுக்கு அதாவது மிடில் கிளாஸ் தகுந்த மாதிரி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் ஆட்டோவில் போனால் ஒரு 3 பீப்புள்ஸ் போனால் ஆட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம சிங்கிளாக போகிறோம்னா நம்ம டூ வீலரில் ரேப்பிடோ, ஓலா அந்த மாதிரி யூஸ் பண்ணி போகணும். தமிழ்நாட்டில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் விவகாரம். மதுரை அரிட்டாப்பட்டியில் இந்த சுரங்கத்தை அமைக்க கிளம்பிய எதிர்ப்பு நாடாளுமன்றம் வரை எதிரொலித்து வருகிறது. இதற்கான பின்னணி காரணம் என்ன என்பதை அங்கிருக்கும் செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் மக்கள் எதனால் எதிர்ப்பு தெரிவித்தனர்? இது நாடாளுமன்றம் வரை எதிரொலித்தது எப்படி? பின்னணியை விளக்குங்கள். சிவரஞ்சனி, மனுஷங்க கருணையோட இருந்தா தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாரி வழங்குற மாதிரி இயற்கை ஒரு பெருங்கருணையோட இருந்து வாரி வழங்கி இருந்தா ஒரு இடம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் அரிட்டாப்பட்டி. இந்த அரிட்டாப்பட்டி கிராமத்துல 7 பாறை மலைகள், அந்த மலைகள்ல கிபி 7ஆம் 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்த குடைவரை சிவன் கோயில், சமணர் சிற்பங்கள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், இப்படியெல்லாம் ஒரு பக்கம் தொன்மை வரலாறு சார்ந்த சான்றுகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எங்கேயும் இல்லாத அளவுக்காக தொடர்ச்சியாக ஒரு 100க்கும் மேற்பட்ட வற்றாத நீர் ஊற்று, 72 நீர்நிலைகள், 250 அரிய பறவை இனங்கள், இப்படி அரிய பூச்சி இனங்கள், இவ்வளவு தூரம் ஒரு பன்மைய சூழலியல் ஒரு பக்கம், வரலாற்று தொன்மை ஒரு பக்கம், இந்த ரெண்டும் சேர்ந்தனாலதான் இந்த இடத்தை பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட், பாரம்பரிய பல்லுயிர் சூழலியல் தளம் அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சாங்க. இந்த இடத்துல டங்ஸ்டன் கனிமம், இந்த அரிட்டாப்பட்டி மற்றும் இதை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 11 கிராமங்களை உள்ளடக்கிய இடங்கள்ல டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டு அதற்கு மத்திய அரசினுடைய கனிம வளத்துறை ஏலம் கொடுத்து கடந்த நவம்பர் மாதம் வேதாந்தாவினுடைய ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனத்திற்கு அந்த ஏலம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 2015 ஹெக்டேர், கிட்டத்தட்ட ஒரு 5000 ஏக்கர் பரப்பளவுல அந்த ஏல உரிமம் வழங்கப்பட்டிருக்குது. அதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவுக்கு அந்த சுரங்கம் அமைக்கப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய பாறைகள்ல இருந்து வெட்டி எடுத்து பாறைகள்ல இருந்து தான் டங்ஸ்டன் கனிமத்தை எடுக்க முடியும். அது பல்வேறு விதங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. டங்ஸ்டன் பல்ப்ல, அப்புறம் ராணுவத்துக்கு, நியூக்ளியர் ஆராய்ச்சி மற்றும் இப்படி பல்வேறு வகையில டங்ஸ்டன் ஒரு கிரிட்டிக்கல் மினரல் அப்படின்னு உலக நாடுகள் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு தேவை என்பது அவ்வளவு தூரம் இருக்கு. அப்படி மினரல் எடுக்கக்கூடிய பட்சத்துல அது இங்க இருக்கக்கூடிய பன்மைய வரலாற்று சூழலுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கான அழிவை உருவாக்கும் அப்படின்னு இந்த மக்கள் சொல்றாங்க. மிக முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய வேளாண் நிலங்கள் அழியும், முழுக்க பாசனம் நடக்குது, விவசாயம் நடக்குது, அது முழுக்க அழியும், மக்களுடைய வாழ்வாதாரம் அழியும், உயிர் சூழலே அழியும் அப்படிங்கிற ஒரு ஆபத்து இருக்கக்கூடிய நிலையில தான் இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இந்த மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னும் முக்கியமா அந்த டங்ஸ்டன் கழிவுகள்ல இருந்து கேன்சர் போன்ற உயிர் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட சூழலியல் ஆர்வலர்கள் கருதுறாங்க. அப்படியான சூழல்ல தான் இந்த மக்களுடைய தொடர் எதிர்ப்புகள் மூலம் கிராம சபை கூட்டங்கள்ல தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானம் சட்டமன்றம் வரைக்கும் சென்று அங்கும் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு நாடாளுமன்றத்தில் அது விவாத பொருளாக மாறி இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய நிலையில மக்கள் வைக்கக்கூடிய 3 முக்கியமான கோரிக்கை என்னன்னா, மத்திய அரசு வழங்கிய ஏல உத்தரவை ரத்து செய்யணும். 1. 2வது, இந்த பகுதி முல்லை பெரியாறு பாசன பகுதி, இந்த பாசன பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும். 3வது, மதுரை முழுக்க 80 குன்றங்கள் இருக்குது, மிகப்பெரிய தொல்லியல் சான்றுகள் இருக்கு, எனவே மதுரையவே ஒரு தமிழ் பண்பாட்டு மண்டலமா அறிவிக்கணும் ஆகிய ஒரு 3 கோரிக்கைகளை முன்வச்சுதான் மக்கள் அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. சிவரஞ்சனி, அரிட்டாப்பட்டியின் பசுமையான சூழலோடு நீங்களும் இன்று பொருந்தி போயிருக்கிறீர்கள். மக்களுக்கான தீர்வு முறையாக கிடைக்கும் என்று நம்பலாம். விவரங்களை